தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட பாஜக சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று பாமகவினுடைய உயர்நிலை குழு கூட்டம் கூடிய நிலையில் பாஜகவிடம் அது குறித்து பேச இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது பாஜக சம்மதம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணாநிதி. விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த விவகாரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட பாஜக இசைவு தெரிவித்திருக்கிறார்களா? வணக்கம் பாலா. அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுவது தொடர்பாக இன்று காலை விழுப்புரம் அடுத்த திண்டிவனத்தில் உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் பாமகவினுடைய உயர்நிலை குழு கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அக்கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் ஜி கே மணி உள்ளிட்ட 17 பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க. இந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னாக்கா இந்த கூட்டத்துக்கு பிறகாக செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூட்டணி கட்சிகளோட அறிவித்து இந்த தேர்தல் முடிவு குறித்து அறிவிக்கப்படும் என தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக போட்டியிட பாஜக சம்மதம் தெரிவிப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில விக்கிரவாண்டி தொகுதியில பாமக போட்டியிடுவது என்பது உறுதியாகி இருக்கிறது. பாமக சார்பில் விழுப்புரம் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய புகழேந்தி போட்டியிடலாம் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே திமுக சார்பில் அன்னியூர் சிவா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அக்கட்சியினர் அமைச்சர்களை கொண்ட தேர்தல் பணிக்குழுவையும் அமைச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில அதிமுக சார்பில் பாத்தீங்கன்னாக்கா பன்னீர்செல்வம் அறிவிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கிறது. தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லைங்கிற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து மாற்றம் ஏற்பட்டு தற்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுவது உறுதியாகி இருக்கிறது. பாலா, நன்றி குணாநிதி. விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.